வெல்கம் டு வாங்காருchikalam சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பருப்பு usili. எப்பவும் நம்ம பீன்ஸ் வச்சு பருப்பு usili பண்ணுவோம். இன்னைக்கு நான் புடலங்காய் வச்சு பருப்பு usili பண்ண போகிறேன். புடலங்காய் பருப்பு usili வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு புடலங்காய் ஒரு 200 grams வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் கீறினது. இதுக்கு நான் துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே பருப்பு வேணுனாலும் ஒரே பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. சூடான அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச ஆனியனை போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வச்ச புடலங்காய் போட்டுக்கலாம். ஆயிலே ஃப்ரை பண்ணுங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பருப்புக்கு நம்ம தனியாக உப்பு போட்டுக்கலாம். இந்த காய் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி மட்டும் தெளித்து விடலாம். ஏன்னா புடலங்காய் நீர் காய், இதுலேயே தண்ணி வரும். அதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டிருக்கோம், அதனால் தண்ணி விடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை குக் பண்ணலாம். ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் இது குக் பண்ணலாம். புடலங்காய் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் வரமல்லி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா, ஸ்பூன் சோம்பு, 3 பல்லு பூண்டு. இதை போட்டு ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்ட அப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கலாம். பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம குறைன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பருப்பை இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆயிலில் அரைச்ச பருப்பு போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா இதை வதக்கணும். சுருள இது வதங்கணும். நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. ஆயிலே இந்த பருப்பு வதங்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு அரைக்கும் போதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருள வர வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க. இப்படி நல்லா கட்டியாக இருக்கிறதெல்லாம் குத்தி விடுங்க. நல்லா இது வதக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் வச்சே இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும் பருப்பு. நான் சிம் தீயிலே வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச புடலங்காவை போட்டு 2 மினிட்ஸ் இந்த புடலங்காய் போட்டு நான் வதக்கிட்டேன். லாஸ்ட்டில் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வேணான்றவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் போட்டால் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இதை கிளறிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நான் இறக்கிடுறேன். நம்ம புடலங்காய் பருப்பு usili ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம புடலங்காய் பருப்பு usiliயை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இதை சைவ சுறா புட்டுன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், சுறா புட்டு மாதிரியே இருக்குது. மறக்காமல் நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.